வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் அன்னல் சூக்குமமாக எழுந்தருளி 23/11/2024 சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள்: எப்போதும் விழிப்போடும் சிந்தனையோடும் ஆற்றும் செயல்களினால் முன்வினையின் தீமைகள் தடுக்கப்படும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள்: அகத்ததுவே தெய்வம், அதன் இயக்க மையம் ஆன்மாமனம் உயிராம் புலன்கள் மூலம் அகம் படர்ந்து பல உருவங்கள் குணங்களாகி அல்லலொரு அது மனமாம் மாயை இடே அகத்தவத்தில் அறிவு ஒன்றி பழகும் போது அமைதி நிலை கெட்டும் உண்மை தோன்றும் அகத்தாய்வு மன தூய்மை வினை தூய்மை அழைத்து உயர்த்தும் அங்கு ஆன்மா சுகமாய் நிற்கும் என்று ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க. இன்னொரு கவிதையில், நீர் நிறைந்த பாண்டத்தில் காற்று ஏறாது நித்தியமாம் மெய்ப்பொருளால் நிறைந்த உள்ளம் ஓருலக பொருள் கவர்ச்சி உணர்ச்சி ஏதும் உள்நுழையா இப்பேறு தவத்தார் என்று யார் பெறுவார் யார் தருவார் அழிவேதான் என்று மெய்ப்பொருள் அறியும் பேற்றை சிறுநிலையில் மனதை வைத்து வேண்டாத பற்றை செதுக்கிக் கொண்டே இருக்கும் விழிப்பு வேண்டும் என்று சாமிஜி 2 கவிதை கொடுத்திருக்காங்க. விவேகானந்தர் சொல்லும்போது, நிமிர்ந்து நில், தைரியமாக இரு, வலிமையோடு இரு, எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்து கொள், உன்னுடைய உதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்து கொள், உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்து கொள் என்று விவேகானந்தர் சொல்றாரு. வள்ளலார் சொல்லும்போது, தனித்திரு, பசித்திரு, விழித்திரு என்று சொல்றாங்க. ஆள்காட்டி வரிகள் என்ன சொல்லுது? எப்போதும் விழிப்போடும் சிந்தனையோடும் ஆற்றும் செயல்களினால் முன்வினையின் தீமைகள் தடுக்கப்படும் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொரு தனி மனிதரும் எண்ணத்தை தூய்மையாக வைத்து கொண்டு வாழும்போது நமக்கு பேராசை இருக்காது. அந்த பேராசை தடை வரும்போது சினம் ஏற்படும். சினம் செல்லாத விடத்து நாம் எல்லை கட்டி கொண்டு வாழக்கூடிய அந்த மனக்கவலை என்பது இருக்காது. நான் யார் என்ற அந்த உணர்வோடு ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழக்கூடிய அந்த ஒரு நிலை ஒவ்வொரு தனி மனிதருக்கும் கிடைக்கும். சுவாமிஜி அவங்க எண்ணற்ற மகான்கள் விளக்கம் கொடுத்தது போல அவரும் விளக்கங்கள் மட்டும் கொடுக்காம ஒவ்வொரு தனி மனிதரும் நாம் தற்சோதனை செய்து கொண்டு நம்மை நான் யார், எங்கிருந்து வந்தேன், துன்பமே வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்தில் என்னுடைய பணி என்ன என்பதை தெரிந்து கொண்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக வாழ்க்கையை நம் மனவளக்கலை சுவாமி வேதாத்ரி மகரிஷி அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை தன்னை பற்றி அறிந்து கொள்ளலாம், தன் குறை உணரலாம், திருத்தம்பெற வழிவகுக்கலாம், வகுத்த வழி வாழ்ந்து காட்டலாம். அப்போ ஒவ்வொரு தனி மனிதரும் என்ன தூய்மையோடு வாழணும். அப்படி நம்ம முரணான எண்ணங்கள் நாம் மனதில் நினைத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்து ஆசை சீரமைக்கணும், சினம் தவிர்க்கணும், கவலை ஒழிக்கணும். அப்போ எண்ணத்தை எப்படி நாம் ஆராய்ச்சியில் வைத்து கொள்வது? நமக்கு வரக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களையும் நம் மனதில் நல்ல தற்சோதனை செய்து பழகி வந்தோம் என்று சொன்னால் அந்த மைக்ரோ செகண்டே தேவையா, பழக்கமா, சூழ்நிலையா, பிறர்மன தூண்டுதலா, கருவமைப்பா, தெய்வீகமா என்ற இந்த 6 அடிப்படையில் நாம் மனதை செலுத்தி தேவையும் தெய்வீகத்தையும் நாம் பயன்படுத்தி வாழலாம். பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், கருவமைப்பு என்ற இந்த 4லிருந்து வரக்கூடிய இந்த உணர்வான எண்ணங்களை நாம் தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு நல்லதை மட்டும் நாம் பயன்படுத்தி நல்லது அல்லாத விடுத்து வாழணும். அதே போல் நாம் புறநான எண்ணம் நாம் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அது பேராசையாக உருவெடுக்கிறது. அந்த மாதிரி உள்ள ஒரு சூழலில் நாம் சாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய அந்த 6 ஆசை சீரமைத்தல் என்ற அந்த பயிற்சியில் நாம் ஆசையை சீரமைத்து கொள்ளும்போது ரொம்ப சிம்பிள். நமக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன் பொருளாசை என்ற அந்த 3 ஆசைகள் நமக்கு இருக்கும். அதே போல் பெண்ணாசை, புகழாசை. அப்போ நாம் இந்த ஆசை தேவையா? இது இல்லாமல் நம்ம வாழ முடியுமா?
இதோடு நாம் வாழும்போது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உயிருக்கோ துன்பம் தரத்தக்க ஆசையா? இப்படி ஒவ்வொன்றா நம்ம நீக்கிக்கொண்டே வரும்போது ஒரு 10 ஆசைகள் இருந்ததுன்னு சொன்னால் இறுதியில் 1 அல்லது 2 தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு ஆசையை எடுத்துக்கொண்டு நாம் சீர் செய்து வாழணும். சினம், அதை மன்னிப்பாக மாற்றிக்கொள்ளணும். கவலை, அந்த கவலையை தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு உடனடியாக தீர்க்கிறதா, தள்ளி போடுறதா, அனுபவித்து தீர்க்கிறதா, லட்சியப்படுத்துறதா என்று தற்சோதனை செய்து கொண்டு நாம் வாழ பழகிக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நான் யார் என்ற அந்த உணர்வோடு நாம் வாழ முடியும். அந்த மெய்ப்பொருளினுடைய அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொண்டும் என்று சொல்லி வினைப்பதிவுகள் எல்லாத்தையும் நம்ம நீக்கி கொண்டு தெய்வீக நிலையில் நம்ம மாறி வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.